மிஸ்டர் என்ன இப்படி கத்துறீங்க? அவங்க இருக்க நிலைமையில இப்படி கத்தலாமா? கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமையில எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை இப்போ வந்து தங்கமயிலும் தங்கமயிலோட குடும்பமும் சேர்ந்து அரங்கேற்ற போதுங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. இப்போ பாண்டியன் முதல்ல கோபமா பேசினதுக்கு அப்புறமா அப்படியே மன்னிச்சு விட்டுருவாருன்னு நினைச்சு தலையை ஆட்டுறாங்க தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும். கரெக்டு தான் சம்பந்தி, தப்பு பண்ணிட்டோம் தான், நீங்களே சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல, தோஷம் இருக்குங்கிறத சொல்லலை. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவ படிக்கலை, அதே மாதிரி வந்து அவளுக்கு வயசு ஜாஸ்தி அப்படிங்கிறத சொல்லாம விட்டோம். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சாலும் என் மக நல்ல மருமகளாக தானே அந்த வீட்டுக்கு இருந்திருக்கா, அதை பற்றி மட்டும் யோசிங்க சம்பந்தி. அன்னைக்கு கூட நீங்கள் வந்து அந்த ஒரு நாங்கள் ஒரு பரிகாரத்துக்காக ஊருக்கு கூப்பிட்டுருந்தோம் போது ஒரு பெரிய ஒரு பந்தலே உங்க மேலே விழப்பாத்துச்சு, அவதான் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றணும்னு நினைச்சா. அந்த அளவுக்கு ஒரு பாசமானவ சம்பந்தி எங்க மக. தயவு செஞ்சு அவ பண்ற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மன்னிச்சிருங்க சம்பந்தி, இந்த பொய்யெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படிங்கும் போதே நிறுத்துங்க. நான் இதெல்லாம் சொன்னதுக்கு எதுக்கு அப்படின்னா வந்து மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு இல்லை, நீங்க உங்க அடிப்படையே வந்து மோசமா இருக்கு, உங்களால வந்து என் குடும்பத்துக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு, என் பிள்ளை சந்தோஷம் இல்லாமல் இருக்கான், இதுக்கப்புறம் முடியாது, இப்போ உடனடியா உங்க பிள்ளையை கூப்பிட்டு வெளில போறீங்க அப்படிங்க. இதெல்லாம் வந்து இல்ல சம்மதி, அதெல்லாம் முடியாது, எதுக்கு என் பிள்ளை வெளில போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியல பின்னாடி வந்து ஒரு சூப்பரான ஆப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பாக்கியம். அந்த சமயத்தை என்ன ஆகுதுன்னா வெளில போயே தீருங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு வந்து திருப்பி மாமா நான் போக மாட்டேன் மாமா அத்தை நான் போக மாட்டேன் அத்தை, நான் இங்கே தான் இருப்பேன் மாமா, நீங்களா சொல்லுங்க மாமான்னு இந்த பக்கம் சரவணன்ட்டுக்கு போய் ஜம்ப் பண்ணி இங்கே ஜம்ப் பண்ணின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தங்கமயில் சுற்றி வந்து அழுதுகிட்டு இருக்க. அழுது கூப்பாடு போடும் பொழுது மீனா நீயாச்சும் சொல்லு மீனா, நான் வந்து உனக்கு தெரியும்ல, நான் நல்லவன் தெரியும்ல அப்படிங்கும் போது மீனா திருன்னு முடிக்கிறாங்க. ஏற்கனவே நகமாற்ற வேற மீனாவும் ராஜி தான் சொல்லாமல் இருக்காங்க. இப்பயும் ராஜி வந்து திருப்பி கேட்குறாங்க, அக்கா இதுதான்க்கா கடைசி சான்ஸு, சொல்லிடலாமா அந்த நகை மேட்ர அப்படின்னு சொல்ல கதிர் அங்கே வந்து கண்ணை காமிக்கிறாரு. நகை என்னாச்சு சொல்லு, பேசாம சொல்லு அப்படின்னு கண்ணை காமிக்க உடனே வந்து இல்லை அப்படின்னு வந்து தலையாட்டிடுறாங்க மீனா. வேணாம், அவங்க வாழ்க்கை அழிஞ்சிரும், மொத்தமா போயிடும், ஏற்கனவே இப்ப சொன்னதெல்லாம் சின்ன பொய்ன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்து அது ஒரு பெரிய பொய் அப்படின்னு ஆயிடுச்சு, அதுவும் நகையில பொய் சொன்னாங்கன்னு மட்டும் நம்ம மாமாத்தைக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல விட்டுருவாங்க, குழலி இன்னைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் கிழின்னு கிழிச்சிருவாங்க. போட்ட நகையும் பொய்னா அப்ப எப்படி ஒரு மோசமான குடும்பம் பாது, அதுவும் கவரிங் நகையை தங்க நகைன்னு போட்டிருக்கோன்னா எப்படி ஒரு ஃப்ராடு குடும்பம்ப்பா, கடையில இருந்து பணத்தை திருநானுங்க, இவனுக்கு ஏதோ பிளானோட தான்ப்பா வந்திருக்காங்கன்ட்டு குழலி அண்ணியும் என் புருஷனும் சேர்ந்தே இப்பவே வந்து அவங்களோட வந்து மொத்தமா தாலியை கழட்டி கையில கொடுத்து போங்கிற அளவுக்கு பேசிடுவாங்க. அதனால பாவம் வேணாம் அப்படிங்கிறாங்க மீனா. ஆனா இது மீனாவுக்கும் ராஜிக்குமே தான் ஆப்பா வந்து பின்னாடி முடிய போகுது. இது கடையில தான் வந்து இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து சரவணன் கடு கோவமாயி இப்போ வெளியே போக முடியாதா அப்படிங்க, அதெல்லாம் போக முடியாது, என் பொண்ணு ஏன் போகணும், அவ உங்களை முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு இந்த வாசல் வழியா வந்தவ, அவங்கள மாதிரி ஓடி வந்தவ கிடையாது அப்படி இப்படின்னு பேசிட்டு உங்க குடும்பத்துல ஒரு பொண்ணாச்சு உருப்படியா இருக்கா, குழலி மாமியாரை ஒழுங்கா நடத்தல, உங்க பொண்ணு அரசி அதுவே கழுத்துல தாலியை கட்டிட்டு ஓடி போச்சு, இன்னொருத்தவங்க வீட்டுல போய் கடந்துச்சு, எவன் கூடயே ஓடி போயிட்டு திருப்பி இங்கே வந்தா, இன்னொருத்தி ஓடி போய் தான் வந்தா அப்படின்னு மாத்தி எல்லாத்தையும் பத்தி என்னென்னவோ பேச இப்ப கூட வந்து ராஜி கடுப்பாகி சொல்லிடலான்னு போறாங்க. மீனா வேணாம் விடு, அவங்க ஏதோ கோபத்துல ஆதங்கத்துல பேசுறாங்க, மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கலையபுரத்துக்கு இடையில இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா வந்து சரவணன் டக்குன்னு போயிட்டு பெட்டியை உள்ளார போய் அப்படியே எடுத்து வச்சு தூக்கிட்டு வந்து அப்படியே பெட்டியை தூக்கி வெளில வீசி எறிகிறார். வெளியே போ அப்படின்னு கத்துறாரு. கத்திட்டு பிடிச்சி வெளில தள்ளுறாரு. அப்படியே ஆக்ரோஷமாயி எல்லாரும் வந்துட்டே விடுறான்னா தள்ளிடுறாரு. தள்ள அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழலி வேற வந்துட்டே நீ தள்ளாரா, நீ தெளிவ விழுந்துட்டானா ஏதாச்சும் அதை வச்சு ஒரு டிராமா போடுவானுங்க அப்படின்ட்டு இவங்க கையை பிடிச்சி தரன்னு எடுத்து போய் வெளியே போ, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என் தம்பிக்கு நாங்க நல்லதா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுக்கிறோம், முதல்ல வெளியே போ அப்படிங்கும் போதே பக்கத்து வீட்டுல இருந்து சக்திவேல் முத்துவேல் அப்பத்தா எல்லாரும் பாக்குறாங்க. பழனிவேலும் அப்பதான் வராரு, அவரும் பாக்குறாரு, என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரியல எல்லாத்துக்கும், வெளியே போ அப்படின்னு கத்த எல்லாரும் பாக்குறாங்க மாமா ப்ளீஸ் மாமா, அதெல்லாம் போய் சொல்றதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும், வெளியே போ அப்படின்னு கத்த என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இவ்வளவு அவமானம் தாங்க முடியாம டக்குன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சரி ஓகே வா மயிலு வா போலாம், இவ்வளோ கேவலமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அப்படியே கிளம்புறாங்க. பாக்கியம் கிளம்பும் பொழுதே பாக்கியத்துடைய கண் பார்வை கரெக்டாக அந்த பக்கம் சக்திவேல் கிட்டக்க போகுது. சக்திவேலும் பாக்கியத்தை பார்க்குறாங்க. பாக்கியத்தை பார்த்துட்டு வந்து ஓகே இவனுக்கு ஏதோ புதுசாக ஒரு பிரச்சனையை பண்ணியிருக்காங்க, என்னன்னு விசாரிப்போம் அப்படின்ட்டு நேராக இவனுக்கு ஆட்டோ ஏறி ஆட்டோவில் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஆட்டோவை வழிமறிச்சு என்ன மேட்ரு என்ன பிரச்சனைங்க அப்படிங்க உடனே வந்து அதை விடுங்க, அது எங்கள் குடும்ப பிரச்சனை அப்படின்னா சொல்லுமா, உனக்கு அவனுங்க வருத்தப்படுறானுங்கன்னு தெரியுது அப்படின்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும், அதுக்காகவே தான் சொன்னா அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும்னா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சக்திவேல் பேசின உடனே டக்குன்னு ஒன்றும் இல்லை, எங்கள் பொண்ணை வச்சு நாங்கள் கொஞ்சம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன பொய் சொன்னீங்க அப்படின்னா வந்து இல்லை இப்படி வந்து அவள் படிக்கலை ஆனால் படிச்சிருக்கான்னு சொன்னோம். ஓ படிக்கலையா, அவன் எம்ஏ முடிச்சிருக்கான்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருந்தான் இந்த பரதேசி பாண்டிய படிக்கலையா அப்படின்னா 12ஆம் கிளாஸு,
அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து அவரோட வயசும் ஜாஸ்தி, அதையும் கொஞ்சம் பொய் சொல்லிட்டோம். அப்போ அவங்க ஆனால் என்ன நினச்சிக்கிறாங்க, என் புள்ள குழந்தை வயிற்றில் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னதும் பொய் நினச்சிக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் பொய் சொல்லலை அப்படின்னா சரி ஓகே, அதில் இப்போ போய் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எனக்கு என்னன்னா அவன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது. அவனுக்கு வந்து திடீர்னு உடனே வந்து நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன்னு புது ட்ராமா போடுவாங்க. அதெல்லாம் வேணாம். உங்க ஃப்ராடு பொண்ணா இருந்தாலும் உங்க பொண்ணே அங்கே போட்டோம். போனதுக்கு அப்புறமா ஆனால் என்ன, என் மேல விசுவாசத்தை காமிக்கணும். நீங்க நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணனா நீங்க எனக்கு வந்து விசுவாசமா இருக்கணும். அப்படிங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னா, இல்ல குழந்தை வந்து வயிற்றுல இருக்கணும்னே திருப்பி ஏத்துக்கிட்டானுங்க, ஆனா குழந்தை வயிற்றுல இல்லைன்னு இப்போ வந்து கோபமாயிட்டானுங்க, அப்படிதானே? ஆமா. இப்போ உண்மையிலே திருப்பி வந்து குழந்தை வயிற்றுல இருக்குன்னு சொல்லி ஒரு டிராமாவை போடுங்க. போட்டு வந்து அதுக்கப்புறமா போக பிரச்சனையை பார்த்துக்கலாம். என்ன ஒன்று, போன தடவை டாக்டர் போட்டு உடைச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நாங்கள் டாக்டரே வச்சு நம்ம வந்து பேசிடுவோம். டாக்டரை வச்சு பேசி அதெல்லாம் சீரியல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. பேசி அவள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கான்னு சொல்லிடலாம். நமக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் இருக்குது, தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, அவங்க சொல்லாட்டி அவங்கள மிரட்டி சொல்ல வச்சிடறேன். நான் சொன்னதுக்கப்புறமா வந்து பாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பொண்ணோட உங்கள் பொண்ணோட திறமை ஒன்று, அவளே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா ஓகே. இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து திருப்பி ஏதாச்சும் நடந்துருச்சு கலைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு 2 மாதம் கழிச்சு பொய் சொல்லணும். இந்த பொய்யை சொன்னால் மட்டும்தான் உங்கள் பொண்ணு அங்கே இருக்க முடியும். அதே சமயத்தில் இந்த குடும்பமும் நிம்மதியாக இருக்காது. எனக்கு அதுதான் தேவைன்னு சொல்ல. இதெல்லாம் லாஜிக் படி சரியாகுமா அப்படின்னா சரியாகலை. ட்ரை பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா முயற்சியே பண்ணனா கடைசி வரைக்கும் அவன் புள்ள வாழா வெட்டி தான் அவனுக்கு நல்லதா பார்த்து ஒரு பொண்ணை கட்டிப்பானுங்க. அவனுக்கு பணம் காசெல்லாம் இருக்குது, உங்கள்ட்ட இருக்குதா அப்படின்னு கேட்க டக்குன்னு வந்து பாக்கியம் இவர் சொல்றதே கேட்கலாம் பாக்கியம் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டக்குன்னு அவர் கூட்டு போயிட்டு இப்போ அங்கேருந்து இங்கே கால் வந்துட்டு வந்து சரவணன் உங்கள் ஒய்ஃப் இங்கே அட்மிட் ஆயிருக்காங்க வாங்க அப்படின்னா, அதெல்லாம் போக முடியாதுங்கிறாரு இவர். உடனே வந்து இல்லை இங்கே போலீஸ் எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சிங்க வாங்க உடனே அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம், ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சான்னு சரி ஓகே எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. போனால் வந்து போய் என்ன புதுசாக ஏதோ ட்ராமா போடுறியா அப்படின்னு போய் தங்கமயில்ட்டு ஒரு கத்திக்கிட்டு இருக்க. என்ன இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன இடம் தெரியுமா அது அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் ஒய்ஃப் இருக்க நிலமையில இப்படி பேசலாமா அப்படின்னா, ஒய்ஃப் இருக்க நிலைமை இல்லையா அப்படின்னா, ஆமாம் உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க இப்போ வந்து 2nd மந்த்தில் இருக்காங்க, சீக்கிரமாகவே வந்து அவங்களுக்கு வந்து அடுத்து உங்களுக்கு பார்த்து ஒழுங்காக வந்து என்னென்ன சாப்பிடக்கூடாதுங்களாம் நாங்கள் சொல்லுவேன், சொன்னதெல்லாம் கேட்டுங்க, அதே மாதிரி வந்து ஸ்கேனுக்கு வந்துருங்க அப்படி இப்படின்னு அவங்க பேசிகிட்டே என்ன சொல்கிறீங்க ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னா, ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, இல்லையே அப்படின்னு அவங்க முடிக்க, இல்லை பொய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. நான் டாக்டர், நான் சொல்கிறேன் அவள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா, என்ன புதுசாக வந்து இதை பொய் சொல்லியிருப்பாங்கிறீங்க, இந்த மாதிரி இதை பேசிகிட்டு இருக்கீங்க, இதனால தான் அவங்க வீட்டில் வேற ஏற்கனவே நாங்கள் பிரச்சனை போலீஸை போடணும் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டு வர வச்சேன், உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. என்ன அப்புறம் சந்தோஷமா தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க அப்படின்னு அவங்க பாண்டியனையும் கோமதியும் பார்க்க, இப்போ தானே ஃப்ராடுன்னு துரத்தி விட்டோம், குடும்ப வாரிசு வயிற்று வளருதா எப்படின்னு யோசிக்க, இதுக்கு சரவணன தலையை பிச்சுக்கிறாரு. இவ கூட சண்டை போட்டோம் போனோம் வந்தோம் அப்படின்னு கணக்கெல்லாம் போட்டு என்னடா இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிச்சுட்டு இருக்கிறதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தங்கமயில் திருப்பி வீட்டுக்கு அதை வச்சு பொய்ய வச்சு உள்ள நுழைய போறாங்களா, இல்ல நகை மேட்ர மீனாவும் ராஜியும் சொல்லாம இருக்கிற நிலைமையில என் நகையை வந்து அந்த குடும்பம் தான் எடுத்து கவரிங்கா மாத்திக்கிச்சுன்னு இந்த குடும்பத்து மேல பொய் கேஸ் போட்டு அதை வச்சு உள்ள நுழைய போறாங்களா, எது நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அப்படியே வந்து இந்த ப்ரெடிக்ஷனை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸை சொன்னதோட நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன்ஸும் மகாநதி ப்ரெடிக்ஷன்லாம் கீழே வந்து இருக்கும், நம்மளுடைய சேனல்லே இருக்கும், அதையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.